கிறிஸ்துவின் சிறையிருப்பை கர்த்தர் எனக்காக திருப்பும் போது நான் சொப்பனம் கண்டது போல இருக்கேன். ஆண்டவர் எனக்காக திருப்பும் போது என்ன சொப்பனம் கண்டது போல இருக்கும். ஒவ்வொருத்த வாழ்க்கை ஒருத்தர் தேவைகளும் சொப்பனம் கண்டது போல இருக்கும். ஒவ்வொருத்தர் பொருளாதாரமும் சொப்பனம் கண்டது போல இருக்கும். ஒவ்வொரு காரியமும் சொப்பனம் கண்டது போல இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சிந்தனை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகும் ஆக வைக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்றார். அவருடைய இருதயத்தில் இருக்க காரியங்களை வாய்க்க பண்றார். இப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமா யாரும் பார்க்க முடியாது. நமக்கு செய்யற நன்மைகள் அவரை பார்க்க முடியும். நமக்கு செய்யற அற்புதத்தில் அவரை பார்க்க முடியும். நமக்கு செய்யற மிரட்டல்ல பார்க்க முடியும். நமக்கு செய்யற உதவிகள்ல பார்க்க முடியும். நம்ம ஒருவேளை விடுகிறது போல இருக்கும், யாரோ வந்து காப்பாத்துறது போல இருக்கும். சொல்லுவோம்ல, ஒரே ஒரு நூல்ல தப்பிச்சாங்க அவங்க அப்படின்னு அடுத்தவங்களை சொல்றோம். பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு நூல்ல தப்பிக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தப்பிக்கும்படியாக வழிகளை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த கால பொழுதுல தேவனாகிய கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்ற வேண்டும். எங்க வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்ற வேண்டும். அந்த சிறையிருப்பு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த சிறையிருப்பை நான் வாழ வேண்டும். அந்த சிறையிருப்பு எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு அதை கழுகு போல பெற்றுக்கொள்ற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்றோம்? எத்தனை பேர் நம்மளுடைய சுய தொழில வாழ்ந்து கொண்டிருக்கோம்? எத்தனை பேர் நம்மளுடைய பிசினஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம்? எத்தனை பேர் அவருக்காக தொண்டு செய்யும்படியாக இருக்காங்க? எத்தனை பேர் அவருடைய காரியத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டும், நாள்தோறும் செய்ய வேண்டும், வாரந்தோறும் செய்ய வேண்டும்? எத்தனை பேர் காத்திருக்காங்க? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போதுன்னு காத்திருக்காங்க? எத்தனை பேர் உபவாச நாள் மாத்திரம் போதுன்னு காத்திருக்காங்க? எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1ஆம் தேதி ஆராதனை மாத்திரம் போதுன்னு காத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், எல்லா நாளும் ஒரு தேடி வர்ற மனிதன் நான் அவனோட ஓடுறேன், அவன் என்னையோட ஓடுறாங்க. அல்லேலூயா. நான் அவனோட ஓடுறேன், அவன் என்னையோட ஓடுறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவருக்காக ஓடும் போது நமக்கு சரியான பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். சரியான பாதுகாப்போடு ஓடும்படியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம்.